السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت ذلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. إني إذا مسني ضيف يروعني أقول يا سيد الصلاة يا سندي. إني إذا صامني ضيف يروعني أقول يا سيد الصلاة يا سندي. يا صاحب الناهور كل ناصرين بالسمع والأعضاء وحسن الباصرين وبطول عمر لا بعمر قاصرين. يا مجمع الخيرات عبد القادرين. படைத்தால் ஓதி போற்றி புகழ்ந்து கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நான் எவனாக அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீங்கள், தபஅ தாபீங்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், இமாம்கள் அனைவருடைய துஆவையும் குறிப்பாக தமிழகத்தில் ஆன்மீக அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நான் எவனாக ஆதரவு செய்கிறேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் அளித்தான பெரியோர்களே, முன்னிலை வகிக்கின்ற பெரியவர்களே, தலைமை தாக்கி வைத்திருக்கின்ற அருமை பெரியவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை மிக சிரமமும் கவனமும் எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுன்னத்துல் ஜமாத் ஐக்கிய பேரவையின் இஸ்லாமிய போர் வீரர்களே, வருங்கால சந்ததிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளைய சுவன பூஞ்சோலையிலே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூட செய்வானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய பிரியமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் உயிர் பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடைய
அல்லாஹ் நிறைவாக தந்தல் முடிவதோடு கண்மணி மஹ்மூத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசாட்சி செய்யும் மதீனா முனவ்வராவில் அவர்களை பலமுறை தியாகம் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருவிழாவையும் தன் மனிதர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, இந்த சுன்னத்துல் ஜமாஅத் ஐக்கிய பேரவை என்ற சிறப்பான ஒரு அமைப்பால் ஏற்படுத்தப்பட்ட தொடக்க நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான தலைப்பு, தௌஹீதின் சொந்தக்காரர்கள் யார்? தௌஹீத் ஜமாஅத் இது போன்ற ஜமாஅத்தினர்களுக்கெல்லாம் இவ்வளவு நாள் என்னவோ பேசிக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது தௌஹீத் ஜமாஅத்துக்கு தௌஹீதுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்று பேச இறங்கியிருக்கிறார்களே என்று ஒரு விதமான கலக்கத்தை உண்டாக்கி இருக்கும். அந்த அருமையான சகோதரர்களை மிகுந்த பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கிறேன், நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை விருப்பத்தை விட்டுவிட்டு நடுநிலையாக சொல்லுங்கள். இதுவரையும் ஒரு கூட்டத்தினுடைய பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். தௌஹீத் என்றால் என்ன, தௌஹீதின் சொந்தக்காரர்கள் யார், இந்த வழிபாடுகளுக்கும் தௌஹீதுக்கும் என்ன தொடர்பு என்பதை அருமையான வாய்ப்புகளே, ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, நான் உங்களை மிக்க பணியோடு கேட்டுக்கொள்கிறேன், அல்லாஹ் ரசூலுக்காக கேட்டுக்கொள்கிறேன், மிகவும் கவனமாக கேளுங்கள். அல்லாஹ் உங்களை தௌஹீதில் சேர்த்து விடுவானா, உங்களை தௌஹீத் வாதிகளாக ஆக்காமல் இருப்பானா. தௌஹீதை நீண்ட காலமாக தமிழகம் 23 வருடமாக வாதித்துக் கொள்கிறேன். கியாமத் நாள் வரையும் தௌஹீதில் அடிஸ்தானத்தில் அடிப்படையில் பரம்பரையில் வழிமார்களுடைய பரம்பரை இருந்து கொண்டிருக்கும் என்பதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். காரணம் என்னவென்றால், தௌஹீத் என்பது கபருஸ்தானத்திற்கு சொந்தமானதல்ல. தௌஹீத் என்பது இப்போது கபருஸ்தானத்தில் தௌஹீத் நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக மாறியிருக்கிறது. அருமையான வாய்ப்புகளே, மாற்றுக் கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, தௌஹீத் என்றால் அவருக்கு சென்றால் சிறப்பு வந்து வருகிறது, வீட்டில் இருந்தால் தௌஹீத் என்று சொல்லுகிற உங்களுடைய அடிப்படையும் நாங்கள் சொல்வதையும் சிந்தியுங்கள். கபரிலும் தௌஹீத், வீட்டிலும் தௌஹீத், தனிமையிலும் தௌஹீத், உயிரோடுள்ளவர்களிடத்தில் கேட்டாலும் தௌஹீத், இறந்தவர்களிடத்தில் கேட்டாலும் தௌஹீத், எல்லா இடத்திலும் தௌஹீத். அந்த தௌஹீத் யாரிடத்தில் இருக்கிறது என்பதைத்தான் இப்பொழுது நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறார். அந்த சந்தேகத்துக்காக வேண்டிய நான் ஆரம்பமாக குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதினேன். குல் ஹுவல்லாஹை ஓதியதற்கு பின்னால் இன்னீ இதா மஸ்ஸனி லைமுன் யுரப்பிஉனி அகூல் யா ஸய்யிதஸ் ஸாதாத், எனக்கு கஷ்டம் ஏற்பட்டால் நான் என் கண்மணி நாயகத்தை அழைப்பேன் என்ற ஒரு வைத்தையும், யா சாஹிபன் நாகூரி, நாகூரின் சொந்தக்கார ஆன்மீக அரசனே என்று சொல்லிவிட்டு எங்களுக்கு உதவி செய்யுங்கள், எங்களுடைய உறுப்புகளையும் காதுகளையும். ஏன் இதை சொன்னேன் என்றால், கேட்கக்கூடிய விஷயத்தை நடுநிலையோடு கேட்க வேண்டும். எனவே எங்களுடைய காதுகளில் நீங்கள் அருள் பாதியுங்கள், வணக்கத்தை பெற செய்வீர்கள் என்ற அடிப்படையில் ஓதுகிறீர்கள். இப்பொழுது நாம் தௌஹீதுக்கு வருவோம். தௌஹீத் என்றால் என்ன என்பதை அருமையான சகோதரர்களே, தௌஹீதில் நீண்ட காலம் அங்கம் வகிப்பவர்களே, தௌஹீத் என்றால் என்ன என்பதை இப்பொழுது நீங்கள் நெஞ்சத்தை தொட்டு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு பதில் தெரிகிறதா? தௌஹீத் என்றால்